Adada cooking presented by your channel itsokbaby. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுவையான சிம்பிளான ரெசிபி இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். அதை கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு சொல்லுவீங்க Adada. என்ன பார்க்கறீங்க? வாங்க குக்கிங்க்கு போலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்குள்ள தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். சிக்கன் ஒரு 750 கிராம் எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு முட்டை, வினிகர் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு half டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, ஒரு மிளகாய் பொடி ஒரு half டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா ஃப்ரை பண்ணுற பொடி, குழம்புக்குள்ளது இல்லை, ஃப்ரை மசாலா பொடி ஒரு half டீஸ்பூன் எடுத்திருக்கேன். போதும், அதிகமாக போடாதீங்க, இது போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். பிரெட் கிரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக தான் இது போட்டுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஒரு வினிகர் ஊற்றிக்கலாம், ஒரு half டீஸ்பூனு. அதுக்கு மேலே ஊற்ற வேணாம், சாஃப்ட்டுக்காக ஊற்றுறேன். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மிளகாய் பொடியும் இந்த கலர் பொடியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, சிக்கன் பொடியை போடுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பொடி இப்போ சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது லாஸ்ட்டில் ஊற வச்ச பிறகு மிக்ஸ் பண்ணோன்னு நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸு பேலன்ஸ் வைக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாலும் இப்படி ஹேண்டாட்ட மிக்ஸ் பண்ணுற மாதிரி வராது. இப்படி ஹேண்டால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனை. நல்லா ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஊறினா நல்லா மசாலா ஏறும் சிக்கனில். முட்டை வேணாங்கிறவங்க ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. மசாலா ஊறட்டும், ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைக்கு பேலன்ஸு பிரெட் கிரம்ஸ் வச்சுருந்தீங்கள, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணக்குள்ளே தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரெடிமேடாக உள்ள பிரெட் கிரம்ஸு. இது கிடைக்காதவங்க ப்ரெட்டை காய வச்சு தூள் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் கிரம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கனில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா நான் வீடியோ போடுறேன். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லா சிக்கனையும் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம்.
செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அப்படி ஒரு ருசி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை